திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சுந்தர மகாதேவி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியனுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம மதுரை திருவிளையாடல் புராணத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்று 17வது திருவிளையாடல், நக்கீரனை கரையேற்றின திருவிளையாடல். இந்த திருவிளையாடலை பற்றி சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நக்கீரனை கரையேற்றிய திருவிளையாடல். நக்கீரர் பெருமான் சிவபெருமானோட ஒரு ஆணவத்தோடும் அகந்தையோடும் வாதம் புரிந்தார். அப்போ சிவபெருமானுடைய நெற்றி விழியால் எரிக்கப்பட்டு பொற்றாமரை குளத்திலே விழுந்தார். அப்போ எல்லா புலவர்களும் சிவபெருமானிடத்திலே வேண்டினார்கள். சிவபெருமானும் பொற்றாமரை குளத்திலிருந்து அவரை மீட்டு கொடுத்தார். அப்புறம் அவர் காலத்தை சென்று பொன்முகல ஆற்றிலே நீராடி அங்க இருக்கக்கூடிய காலத்தி அப்பரை வழிபாடு செய்து கைலை பாதி காலத்தி பாதி என்று சொல்லக்கூடிய அந்தாதி பாடி அவருடைய தொழுநோய் எல்லாம் குணமாகி அவர் முன்போலவே தொழுநோய் எல்லாம் குணமாகி எல்லாம் சரியானார். அதுக்கப்புறம் மீண்டும் மதுரைக்கு வந்து சங்க மண்டபத்திலே சங்க புலவர்களோடு வீற்றிருந்தார். இப்படி நக்கீரரை கரையேற்றினார் சிவபெருமான். இத திருமுருகாற்றுப்படை என்கின்ற நூலிலே கீவாஜா அவர்கள் ரொம்ப அருமையா சொல்லியிருக்கார். இப்போ எல்லா புலவர்களும் சிவபெருமானிடத்திலே வேண்டினார்கள். இப்போ சிவபெருமான் பொற்றாமரை குளத்திலே இருந்து நக்கீரரை வெளியே எடுத்தார். அப்போ நக்கீரர் பெருமான் சிவபெருமானுடைய திருவடியிலே விழுந்து வணங்கினார். பெருமானை நான் தவறு செய்து விட்டேன், என்னுடைய பிழையை பொறுத்து கொள்ளுங்கள் என்று வேண்டினார். அப்போ அவருக்கு உடம்பெல்லாம் தொழுநோயாயிற்று. என்னால இந்த மதுரையில இருக்கக்கூடிய புலவர்களை விட்டும் தமிழை விட்டும் பிரிந்திருக்க முடியாதே, நான் எப்பொழுது இந்த புலவர்களோடு சேருவது, என்னுடைய தொழுநோய் எப்போது குணமாவது அப்படின்னு சொல்லி வேண்டினார். என்னுடைய தொழுநோய் எப்பொழுது சரியாவது, எனக்கு அருள்பாலியுங்கள் என்று சிவபெருமானிடத்திலே வேண்ட சிவபெருமான் சொன்னார், நீ கைலாயம் சென்றால், கைலாய தரிசனம் செய்தால் உன்னுடைய தொழுநோய் தீரும் என்று சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நக்கீரர் பெருமானும் மதுரையிலிருந்து கிளம்புற. மதுரையில இருக்கக்கூடிய ஆளவாய் உடையார் அவரையும் அங்கையர்கண்ணி அம்மையாரையும் 2 பேரையும் வழிபாடு செய்துவிட்டு மதுரையிலிருந்து விடைபெற்று போறார். கைலாய தரிசனத்துக்காக கைலாயத்துக்கு போறார். அப்படி போகக்கூடிய வழியிலே மதுரைக்கு பக்கத்துல திருப்பரங்குன்றத்துக்கு போறார். அங்க மலையில மேல குகையில சுனை நீர் ஓடுகிறது. சிவபூஜைக்கு உரிய இடம் அப்படின்னு சொல்லி தேர்வு செய்து அந்த இடத்துல அமர்ந்து கொண்டு, ஏன்னா பக்கத்துல தண்ணி எல்லாம் இருக்குது, சுனை நீர் ஓடுகிறது, அதனால சிவபூஜைக்கு ஏற்ற இடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அமர்ந்து கொண்டு சிவபூஜை செய்யறார் நக்கீரர் பெருமான். அப்படி சிவபூஜை செஞ்சிட்டு இருக்க தண்ணிக்கு பக்கத்துல ஒரு ஆலமரம் இருந்துச்சு. அந்த ஆலமரத்துல ஒரு இலையானது ஓடக்கூடிய அந்த சுனை நீர் இருக்கு இல்லையா, அதுல விழுந்தது. அப்படி விழக்கூடிய இலையானது எப்படி விழுந்துச்சா, அந்த இலை பாதி தண்ணிக்குள்ள இருக்குதான், மீதி இலை தண்ணிக்கு மேல இருக்குதான். அதாவது அந்த இலை பாதி இலை தண்ணிக்குள்ள இருக்குது, மீதி தண்ணிக்கு மேல இருக்குது. அந்த பாதி தண்ணிக்குள்ள இருக்கு இல்லையா, அந்த இலை மீனாக மாறி தண்ணிக்குள்ள இழுக்குது. அந்த மீனானது உள்ள இழுக்குது. அதுக்கப்புறம் மேல இருக்கக்கூடிய பாதியில பறவையாக மாறி மேல பறக்க முயற்சிக்குது. அது மேல பறக்க முயற்சிக்குது, அது மேல பறக்குது, இது உள்ள இழுக்குது மீன். இப்போ மீனானது உள்ள இழுக்குது, பறவையானது மேல பறக்க முயற்சிக்குது. எது ஜெயிக்கும்? மீன் ஜெயிக்குமா, பறவை ஜெயிக்குமா? இப்போ இங்க நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிய சிவபூஜை செய்து கொண்டிருந்த நக்கீரர் பெருமான் பாக்குற. இப்படி பார்த்த உடனே அவருடைய கவனம் முழுவதும் அங்க போயிடுச்சு. சிவபூஜையை பாதியிலே விட்டுட்டார். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த மீனாக மாறி உள்ள இழுக்குது இல்லையா, இத இகசுக வாழ்க்கை என்று சொல்வார்கள். ஏன்னா மனிதர்களுக்கு இகசுக வாழ்க்கை பரசுக வாழ்க்கை என்று இருக்கிறது அல்லவா. இகசுக வாழ்க்கை என்பது இந்த பூலோகத்திலே இந்த மாயைக்கு உட்பட்டு இதுதான் நிலையான ஆனந்தம் என்று, இந்த சிற்றின்பம் தான் நிலையானது என்று இங்கேயே நாம் பிறக்கிறோமே. நிறைய பணம் சம்பாதிக்கணும், செல்வம் சம்பாதிக்கணும், நிறைய கார் வாங்கணும், வீடு வாங்கணும், நம்ம மனைவி மேல பற்று, கணவன் மேல பற்று, குழந்தைகள் மேல பற்று, எல்லார் மேலையும் பற்று. இப்படி அந்த பற்றை விடாமல் இதுதான் நமக்கு ஆனந்தத்தை தரக்கூடியது, இதுதான் நமக்கு நிலையான ஆனந்தம் என்று தவறாக புரிந்து கொண்டு இங்கேயே நாம் இருக்கிறோம் அல்லவா. இந்த மாயையிலேயே சிக்கி தவிக்கிறோம் அல்லவா. அது இப்படி மாயைக்குள்ளே இருக்கிறனால இதுதான் நிலையானதுன்னு சொல்லி அதுவும் நம்மள அது கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறது இல்லை. அதுதான் மீனாக மாறி உள்ள இழுக்கிறது. இந்த பறவையாக மாறி மேல பறக்க முயற்சிக்குது இல்லையா, அது என்னன்னா, இது எதுவுமே நிலையானது கிடையாது, பரசுக வாழ்க்கையை குறிக்கிறது.
இது எதுவும் நிலையானது கிடையாது. நாம் இறக்குற பொழுது எதையுமே நம்ம கொண்டு போறது கிடையாது இல்லையா? நாம இறக்குற பொழுது, இறக்கக்கூடிய காலத்திலே நாம் இறைவனிடத்துல சேரும் பொழுது நாம் கொண்டு செல்ல போவது நாம் செய்த நன்மை, புண்ணியங்கள்னு சொல்லுவாங்க, நாம் செய்த பாவங்கள், அடுத்தது நாம் கற்ற கல்வி, ஞானம்னு சொல்லுவாங்க. நாம இந்த உலகத்தை விட்டு போற பொழுது இந்த மூணே மூணு மட்டும்தான் நம்ம எடுத்துட்டு போறோம். வேற எதுவும் எடுத்துட்டு போறது கிடையாது. நாம் சம்பாதிச்சு வச்ச பணத்தையோ, நகையையோ, காரையோ, வீடையோ, பங்களா எதையும் நம்ம கொண்டு போறது கிடையாது. நாம இறக்குற பொழுது நாம் கொண்டு செல்வது நாம் கற்ற கல்வி, ஞானம் என்று சொல்லக்கூடிய நாம் கற்ற கல்வி, அடுத்து நாம் செய்த புண்ணியங்கள், நாம் செய்த பாவங்கள், தீவினைன்னு சொல்லுவாங்க. இதை மட்டும்தான் நம்ம கொண்டு போறோம். ஆக இதுதான் நிலையானதுன்னு சொல்லி இங்கேயே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த மாயைக்குட்பட்டு இது எதுவுமே நிலையானது என்பதை உணர்ந்து இறைவனுடைய திருவடி ஒன்றுதான் நமக்கு பேரானந்தத்தை தரக்கூடியது, அதுதான் பரசுக வாழ்க்கை, அதுதான் நிலையான இன்பம் என்பதை உணர்ந்து இதெல்லாம் விட்டு விட்டு இந்த பற்றுக்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு இறைவனுடைய திருவடியை அடைய மேல பறக்க முயற்சிக்கு இல்லையா, அதுதான் பறவையாக மாறி பறக்க முயற்சிக்குது. இதுதான் இகசுக வாழ்க்கை, பகசுக வாழ்க்கை என்று சொல்வார்கள். அந்த இகசுக வாழ்க்கையும் பரசுக வாழ்க்கையும் தான் இதை குறிக்குது. இந்த நிகழ்ச்சிய நக்கீரர் பெருமான் பார்த்துட்டு இருந்தவர் கவனம் முழுவதும் அதுல போச்சா, சிவபூஜைய பாதியிலே விட்டுட்டார். அப்போ அவர் பக்கத்துல கற்கிமுகின்னு சொல்லி ஒரு பூதம் வந்து நின்னுச்சு. அந்த பூதம் என்ன பண்ணுச்சு, நக்கீரரை தூக்கி கொண்டு போய் ஒரு குகையில அடைச்சிருச்சு. இந்த குகைக்குள்ள போனா எக்கச்சக்கமான கூட்டம், பல பேர் இருக்கிறாங்க. ஒரு கூட்டமே அவ்வளவு பெரிய கூட்டம் அங்க இருக்குது. ஒரு 999 பேர் அங்க இருந்தாங்களாம். நக்கீரர் சேர்த்து 1000 பேர். நக்கீரர் உள்ள வந்தோடனே எல்லாரும் நக்கீரரை திட்டுறாங்க. நீ ஏயா வந்த, உன்னால நம்ம எல்லோருமே சாக போகிறோம்னு சொல்றாங்க. அவருக்கு ஒண்ணும் புரியல, என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிற பொழுது தெரியுது, இந்த கற்கிமுகி என்று சொல்லக்கூடிய அந்த பூதத்துக்கு ஒரு சாபம் இருக்கிறதாம். சிவபூஜையை பாதையிலே கைவிட்டவர்கள் 1000 பேர் கிடைச்சாங்கன்னா அதுக்கு ஒரு வேளை சாப்பாடாம். அந்த கற்கைமுகி பூதம் ஒருவேளை சாப்பாடு எப்ப சாப்பிடும் அப்படின்னா, சிவபூஜையை பாதையிலே கைவிட்டவர்கள் 1000 பேர் சேர்ந்தாங்கன்னா அது ஒருவேளை சாப்பாடு சாப்பிடுமா அப்படின்னு அதுக்கு ஒரு சாபம் இருக்கிறதாம். இது 999 பேரை கண்டுபிடிச்சு இந்த குகைக்குள்ள அடைச்சு வச்சிருக்கு. அந்த ஒருத்தரை ரொம்ப காலமா தேடி இருக்கு. இப்ப நக்கீரரை பார்த்த உடனே அவரை பிடிச்சு கொண்டு போய் குகைக்குள்ள அடைச்சிருச்சு. அதனால எல்லோரும் நக்கீரரை திட்டுறாங்க. அப்போ நக்கீரர் பெருமானுக்கு அந்த குகையை பார்த்த உடனே குகப்பெருமானுடைய நினைவு வந்தது. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். அந்த குகையை பார்த்த உடனே குகப்பெருமானுடைய நினைவு வந்தது. உடனே அந்த முருகப்பெருமானை நினைத்து போற்றி திருமுருகாற்றுப்படை என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நூலை இயற்றினர். நம்முடைய சங்க இலக்கியத்திலே 11 மேல்கணக்கு என்று சொல்லக்கூடிய நூல் இருக்கிறது. அதுல 10 பாட்டு 8 தொகை சேர்ந்தது 18 நூல்கள். அதுல 10 பாட்டுல முதலாவதாக வைக்கப்பட்ட நூல் நம்ம திருமுருகாற்றுப்படை. ஆற்றுப்படை நூல்கள் 5 இருக்கும். அந்த 5லே முதலாவதாக வைத்து போற்றப்படக்கூடிய ஒரு அற்புதமான நூல் திருமுருகாற்றுப்படை. இந்த திருமுருகாற்றுப்படை என்கின்ற அற்புதமான ஒரு நூலை நக்கீரர் பெருமான் இயற்றினார். அதுல முருகப்பெருமானுடைய சிறந்த திருத்தலங்களான ஒரு 6 திருத்தலத்தை வைத்து அந்த திருமுருகாற்றுப்படையில பாடுற நக்கீரர் பெருமான். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணிகை மலை, பழமுதிர்ச்சோலை என்று சொல்லக்கூடிய 6 திருத்தலங்களை பாடுற. இததான் இன்னைக்கு வந்து ஆறுபடை வீடுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஆற்றுப்படை தான் ஆறுபடையா மாறி போச்சு. ஆறுனா வழின்னு அர்த்தம், வழிபடுத்துதல் என்று பொருள். அதாவது இப்போ ஒரு புலவர் இருக்கிறார். அந்த புலவர் ஒரு மன்னரை பார்த்து அந்த மன்னரிடத்திலே தான் இயற்றிய கவிதைகளை பாடுற, தான் இயற்றிய புலமையெல்லாம் அந்த மன்னர்கிட்ட காட்ட, அந்த மன்னரும் ரொம்ப மகிழ்ச்சியாகி அந்த புலவருக்கு எக்கச்சக்கமான பரிசு பொருட்கள், தனதானியங்கள் எல்லாம் கொடுத்து, செல்வங்கள் எல்லாம் கொடுத்து யானை மேல உட்கார வச்சு அந்த புலவரை அனுப்பி விடுற. இப்ப அந்த புலவர் யானை மேல உட்கார்ந்து செல்வ தனங்கள் எல்லாம் வைத்து கொண்டு வர, அப்படி வரக்கூடிய வழியிலே அவர் ஒரு புலவரை பார்க்கிற. அந்த புலவர் பார்க்கும்போது ஒரு வறுமையிலே இருக்கக்கூடிய புலவராக தெரிகிறது. உடனே இந்த புலவர் என்ன சொல்றார், அந்த புலவரை பார்த்து சொல்றார், புலவரே, இந்த ஊர்ல ஒரு ராஜா இருக்கிறார், ரொம்ப நல்லவர்.
இந்த மாதிரி புலவர்களை எல்லாம் மதிக்கக்கூடியவர், அந்த புலவர்களுடைய புலமையை அறிந்து தகுந்த பரிசுகளை கொடுக்கக்கூடியவர். அதனால் அவர்கிட்ட போங்க, நீங்கள் இயற்றிய கவித்திறமையை புலமையை அவரிடத்திலே காட்டுங்கள், அதுக்கு தகுந்த பரிசுகளை அள்ளி அள்ளி கொடுப்பான். அப்பேற்பட்ட மன்னர் இவர், அந்த மன்னர்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லி வழிகாட்டுறாருல்ல, இந்த மன்னர்கிட்ட போங்கன்னு சொல்லி வழிகாட்டுறாரு இல்லையா, இதைத்தான் ஆற்றுப்படை என்று சொல்வார்கள். இப்போ இந்த திருமுருகாற்றுப்படையில நக்கீரர் பெருமான் சொல்ற, இந்த முருகன்கிட்ட போய் நீங்க வழிபாடு செய்யுங்க, இந்த முருகன் உங்களுக்கு இன்னெல்லாம் கொடுப்பார், அவர் நிறைய செல்வத்தை கொடுப்பார், நிறைய தனதானியங்களை கொடுப்பார், நல்ல வாழ்க்கையை கொடுப்பார். அந்த முருகப்பெருமான் கொடுக்கறதுல வள்ளலாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான், அப்பேற்பட்ட பெருமைக்குரியவர். ஏன்னா அவருக்கு பேரே வள்ளல் தான் பேரு. ஏன்னா மத்த எல்லா தெய்வங்களும் 2 கரத்தாலோ 4 கரத்தாலோ 6 கரத்தாலோ 8 கரத்தாலோ தான் கொடுப்பார்கள். ஆனா முருகப்பெருமான் ஒருத்தர் தான் 12 கரத்தால வாரி வழங்குவர். அவர் ஒருத்தர் தான் 12 கரத்தால வாரி வழங்குவார். நமக்குதான் அதை வாங்குறதுக்கு 2 கை பத்தாது. அப்பேற்பட்ட வள்ளல் எத்துணை முறை போய் கேட்டாலும் இல்லைன்னே சொல்ல மாட்டார். அதனாலதான் நம்ம அருணகிரிநாதர்களும் சொன்னார் இல்லையா, மொழியும் அடியார்கள் கோடி குறை கூறினாலும் வேறு முனி அறியாத தேவர் பெருமான்னு. கோபமே படமாட்டாராம். முனினா கோபம் அர்த்தம். வேறு முனி அறியாத பெருமான். நீ எத்துணை முறை போய் கேட்டாலும் சரி, கோபமே படாம சிரிச்ச முகத்தோடு கொடுத்து கொண்டே இருப்பார். நம்ம கச்சியப்ப சிவாச்சாரியார் கூட கந்தபுராணத்துல சொல்லுவார், அவருடைய அவதாரத்தை சொல்லும் பொழுது சொல்லுவார், அருவமும் உருவமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாகி கருணைக்கூர் முகங்களாரும் அப்படின்பார். கருணைக்கூர் முகங்கள் 6, 6 முகங்களுமே எப்படிப்பட்ட முகங்களாம்? கருணை படைத்த முகங்களாம். 6 முகமே கருணை படைத்த முகம். அப்பேற்பட்ட வள்ளல் முருகப்பெருமான். அவருடைய சிறப்பான திருத்தலங்களை எல்லாம் இந்த திருமுருகாற்றுப்படையில 6 திருத்தலங்களை வைத்து நம்ம நக்கீரர் பெருமான் பாடியிருப்பார். இந்த திருத்தலத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டால் அவர் உங்களுக்கு எல்லா நலன்களையும் தருவார் என்று சொல்லியிருப்பார். இது திருப்பரங்குன்றத்துல நடந்தமையினாலே முதல்ல திருப்பரங்குன்ற முருகப்பெருமானை வைத்து பாடியிருப்பார் நக்கீரர் பெருமான். ஏன்னா நிறைய பேர் யோசிப்பாங்க, முதல்ல எப்படி திருப்பரங்குன்றம் வரும்? தெய்வ யானையை திருமணம் செய்த இடம்தான் திருப்பரங்குன்றம். ஆனா 6 படை வீட்டுல முதல்ல திருப்பரங்குன்றம் வருது என்ன அப்படின்னா, நக்கீரர் பெருமான் அவர் திருமுருகாற்றுப்படையை அருளிய திருத்தலம் திருப்பரங்குன்றம். அதனால முதல்ல அந்த திருத்தலத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான வச்சு பாடிப்பார். இப்படி பாடின உடனே திருமுருகாற்றுப்படை பாடி முடிச்ச உடனே முருகப்பெருமான் தோன்றினர். அப்போ பூதம், அந்த கற்கை முகி என்று சொல்லக்கூடிய பூதம் வந்தது. அந்த பூதத்தின் மீது வேலாயுதத்தை விட்டார். அந்த பூதம் வீழ்ந்தது. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் காட்சி கொடுத்தார். எல்லோரும் இறைவனுடைய திருவடியிலே விழுந்து வணங்கினார்கள். எல்லோருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. அங்க இருக்கக்கூடிய அத்துணை பேரையும் முருகப்பெருமான் காப்பாற்றினார். அந்த 1000 பேரையும் காப்பாற்றினார். அப்போ நக்கீரர் பெருமான் முருகப்பெருமான் இடத்திலே கேட்டாராம், முருகா, நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன். உங்களுடைய தந்தையான சிவபெருமான்கிட்ட ரொம்ப அகந்தையோடும் ஆணவத்தோடும் வாதிட்டு விட்டேன். அதனாலதான் நான் இப்ப தொழுநோயோடு கஷ்டப்படுறேன். இந்த தொழுநோய் சரியானாதான் நான் மறுபடியும் மதுரைக்கு சென்று சங்க புலவர்களோடு நான் இருக்க முடியும். உங்க அப்பா சொன்னார், கைலாய தரிசனம் செய்தால் இந்த தொழுநோய் குணமாகும்னு சொன்னார். மதுரை எங்க இருக்கு, கைலாயம் எங்க இருக்கு? என்னால இப்படி அவ்வளவு தூரம் போக முடியாது. எத்தனை நாட்கள் ஆகும்? அவ்வளவு நாட்கள் என்னால் இந்த மதுரையை விட்டு பிரிந்திருக்க முடியாது முருகா. அதனால நீ எனக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லு. முருகா அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான இடத்திலே வேண்டியார் நக்கீரர் பெருமான். அவன் முருகப்பெருமான் சொன்னார், என்னுடைய தந்தையை கொடுத்த சாபம் கொடுத்ததுதான். இருந்தாலும் நீர் என்னை வழிபட்டமையினாலும் என்னை போற்றி திருமுருகாற்றுப்படை என்ற நூலை போற்றி அருளியமையினாலும் என்னுடைய தரிசனத்தை நீ பெற்றமையினாலும் உனக்கு ஒரு உபகாரம் சொல்றேன். நீ கைலாயவரம் போக வேண்டாம், நீ காலத்திக்கு போ. அந்த காலத்திலே உனக்கு கைலை தரிசனம் கிடைக்கும். இப்போ நக்கீரரும் சரின்ட்டார். இப்போ இதுல என்னன்னா, எத்தனையோ திருத்தலங்கள் இருக்கிறது, ஏன் முருகப்பெருமான் காலத்திக்கு செல், அங்கே உனக்கு கைலாய தரிசனம் கிடைக்கும்னு சொல்லணும்? எத்தனையோ திருத்தலங்கள் இருக்கு, அதை சொல்லியிருக்கலாமே, ஏன் அதை சொல்லல அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்னன்னா, நக்கீரர் பெருமான் எதற்காக சிவபெருமானிடத்திலே வாதம் புரிந்தார் அப்படின்னா,
பெண்களினுடைய கூந்தலிலே இயற்கையாக மனம் இருக்கிறதா இல்லையான்னு சந்தேகம் பாண்டிய மன்னனுக்கு. இப்போ சிவபெருமான் அருளை செய்த கொங்குதேர் வாழ்க்கை என்று தொடங்கக்கூடிய செய்யுள்ள பெண்களினுடைய கூந்தலிலே இயற்கையாகவே மனம் இருக்கிறதுன்னு சொல்லி அர்த்தம். அந்த அர்த்தத்துல அருளி இருக்கிறார் சிவபெருமான். அதுக்கு நக்கீரர் பெருமான் மறுப்பு சொன்னார். இல்ல, பெண்களுடைய கூந்தல்ல இயற்கையாகவே மனம் கிடையாது, தேவலோக பெண்களுடைய கூந்தல்லையும் இயற்கையாகவே மனம் கிடையாது. நான் அன்றாடம் வழிபாடு செய்யக்கூடிய இந்த சொக்கநாத பெருமானுடைய இடப்பாகத்திலே குடிகொண்டு இருக்கக்கூடிய மீனாட்சியினுடைய கூந்தலிலும் இயற்கையாகவே மனம் கிடையாதுன்ட்டு. குற்றம் குற்றமேன, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன. சிவபெருமான் தப்பா சொல்வாரா? இருந்தாலும் ஆணவத்தினாலே அகந்தையினாலே நக்கீரர் பெருமான் அவ்வாறு வாதிட்டார். இப்போ நக்கீரர் செய்தது தவறு என்று முருகப்பெருமான் உணர்த்தணும்ல, சிவபெருமான் சொன்னது சரிதான் அப்படின்னு ஒரு தெளிவு அவருக்கு உணர்த்தணும்ல. அதனாலதான் காலத்திக்கு போச்சனர். காலத்தில என்ன சிறப்பு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு காலத்தியப்பர்னு பேரு, அங்க இருக்கக்கூடிய அம்பிகைக்கு ஞான பூங்கோதை என்று திருநாமம். ஞான பூங்கோதைனா என்ன அர்த்தம் அப்படின்னா, அம்பிகையினுடைய கூந்தலிலே ஞான மனம் வீசுகிறது என்று பொருள். ஆக அம்பிகையினுடைய கூந்தலிலே மனம் வீசுகிறது. என்ன மனம்? ஞான மனம் வீசுகிறது என்று பொருள். அந்த தெளிவை நக்கீரர் பெருமானுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் காலத்திக்கு போக சொன்னார் முருகப்பெருமான். இப்போ நக்கீரர் பெருமானும் காலத்திக்கு போனார். பொன்முகலி ஆற்றிலே நீராடினார். நீராடினோடனே அவருடைய தொழுநோய் எல்லாம் குணமாயிடுச்சு. கைலாய தரிசனம் கிடைச்சது. கைலை பாதி காலத்தி பாதி என்று சொல்லக்கூடிய அந்தாதியை நக்கீரர் பெருமான் அருளி செய்தார். அதை நம்முடைய சைவ திருமுறைகளிலே 11வது திருமுறையாக வைத்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அங்க மலையில இருக்கக்கூடிய காலத்தி அப்பரையும் ஞான பூங்கோதை என்று சொல்லக்கூடிய அம்பிகையையும் வழிபாடு செய்தார். அப்பதான் அவருடைய தவறை உணர்ந்த அவருக்கு தெளிவு வந்தது. பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணப்ப நாயனாரை வழிபாடு செய்தார். திரும்பவும் அங்கிருந்து வந்த அப்புறம் இறைவனுக்கு தொண்டுகள் எல்லாம் செய்து மதுரை சேர்ந்தார் நக்கீரர் பெருமான். தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக தகவல்களை காண சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம்.